சூர்யா வணக்கம். வணக்கண்ணே. ஸோ நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் இப்போ முடிஞ்சிருக்கு. போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் எப்படிலாம் இருந்துச்சு களப்பணிகள்? உங்களுடைய அனுபவம் என்ன? களப்பணி என்னண்ணே, எல்லாருமே நல்லபடியாக வேலை பார்த்தா வேட்பாளருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஏற்கலப்பு விவசாயி சின்னத்துக்குன்னே அந்த சின்னத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருந்துச்சு. அதுலேயும் பத்தாவதுக்கு சொல்ல போனால் நம்ம வேட்பாளர் பார்க்குறக்கு அண்ணன் சீமான் மாதிரியே இருந்ததுனால நிறையா ஊர்களில் பார்க்குறவங்க ஊராமே சீமான் தான் வந்திருக்காருன்னு வேகமாக ஓடி கிட்ட பார்த்ததுக்கப்புறம் சீமான் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமே அவங்கள கூப்பிட்டு, அம்மா சீமான் வேலை எங்கள் வேட்பாளர் வேலை இல்லை, முகத்தை பார்த்து வாக்கு செலுத்துறதுக்கு நம்ம டிவிக்கே இல்லைம்மா, முகத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீங்க, கொள்கை ஒண்ணுதான். இந்த இடத்துல அண்ணே இருந்தாலும் அதேதான், அண்ணே இல்லாம அடுத்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நானே வேட்பாளராக நின்னாலும் கொள்கை இதேதாம்மா இதுதாம்மான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வாக்கு கேட்டோம்னே. களப்பணி சிறப்பா இருந்துச்சு, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புறாங்க. அதை தனிச்சு அண்ணன் 15 வருஷமா களம் கண்டதுனால அண்ணன் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வளர்ந்துருக்கதா நம்ம களப்பணியை பார்த்ததுனால சொல்றேன். மற்றபடி நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன் செஞ்சுட்டு இதுக்கு போட்டேன்னு சொல்லி சொல்றவங்க அந்த களப்பணியை பார்த்தவன் ஒரு சில பகுதியில் பார்த்ததுனால அந்த நம்பிக்கையில சொல்றேனே. இப்போ 4 பிரதான கட்சிகள் நின்னாங்க நம்ம கணக்கு வச்சிருக்கோம். நாம் தமிழரோட சேர்த்து 3 தானே. 4 பிரதான கட்சின்னு எப்படி சொல்லுவீங்க? சொல்லிக்கலாம் இல்ல எதை வச்சு சொல்லுவீங்க? எதை வச்சு பிரதான கட்சின்னு சொல்லுவீங்க? நாளைக்கு பேசப்படக்கூடிய கட்சின்னு வச்சுக்கோங்க. ஆனா வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிட்டீங்களா? இல்ல 2 MP MLA கையில வச்சீங்களா? இல்ல ஒரு தேர்தலாவது சந்திச்சிருக்கீங்களா? 3 பிரதான கட்சிக்கும் ஒரு புது கட்சிக்கும் ஆன தேர்தல். சரி, அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் வைக்கணும். ஒரு பிரதான கட்சிக்கான தேர்தல் அப்படிங்கிறப்ப 4 கட்சியிலுமே இருக்கக்கூடிய 3 கட்சிகள் எந்த வேட்பாளருமே போய் மக்களை சந்திக்கவே இல்லை. சரி, நாம் தமிழர் வேட்பாளர் மட்டும்தான் போய் மக்களை நேரில் போய் சந்திச்சாரு. இது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் உங்க கருத்து இருக்கா? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மட்டும்தான் மக்களை சந்திச்சாரு அப்படின்னா மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அடிப்படை தேவைகள் என்ன ஏதுங்கிறத களத்துல இறங்கி அந்த பார்க்குற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நம்ம ஓட்டுக்காக இங்கே களத்தில் நிற்கிறவங்க இல்லை. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனிப்பட்ட கருத்துக்கு போக விரும்பல, அவங்க வேலையில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைய அடுத்து என்ன செய்கிறாங்க, மே 18க்கு உண்டான வேலையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தேர்தலுங்கிறது நமக்கு நம்ம கட்சியோட அது ஒரு பார்ட்டு அப்படி தான் நினச்சி போயிட்டு இருக்கிறது. தேர்தலை மட்டுமே சிந்திச்சு நம்ம செய்கிறது இல்லை. தேர்தலை மட்டுமே சிந்திக்கிறவங்க அந்த நேரத்துக்கு மட்டும்தான் வருவாங்க. ஆனால் நம்ம கட்சியோ நம்ம பிள்ளைகளோ அப்படி கிடையாது. தேர்தலுங்கிறது நம்மளுடைய இந்த கட்சி பணியில அதுவும் ஒரு வேலை அப்படி சொல்லி கடந்து போற கட்சியா நம்ம கட்சி இருக்குதுன்னு. நம்ம வேட்பாளரை நேராக கொண்டு மக்கள்கிட்ட சந்திக்கும் போது, மக்களுடன் உரையாடும் பொழுது, உங்க ஊர்ல வேட்பாளர் கூட்டு போனீங்க, எல்லாத்தையும் சந்திச்சீங்க செஞ்சீங்க, அந்த நிகழ்வு அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய கருத்து எப்படி இருந்துச்சு? ஆனால் மக்கள் எல்லாமே மாற்ற ரொம்ப விரும்புறாங்கண்ணே. நம்மளுடைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெருவாரியா வாக்கு செலுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இறங்கி களப்பணியை பார்க்கறதுக்கான ஆளுகள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதை பேசலாமலோட தெரியல, ஒரு சில கட்சிகள் வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க. நம்ம இறங்கி அந்த வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா வாக்குக்கு அது பணம் கொடுக்க மாட்டாங்க. தம்பி, நான் நாம் தமிழர் கட்சிக்கிட்டே வாக்கு செலுத்த போறேன்னு சொன்னாலோ இல்ல விஜய்கிட்டே வாக்கு செலுத்த போறேன்னு சொன்னாலோ எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க களப்பணியில இறங்காம இருக்கு. தவிர்த்து கண்டிப்பான முறையில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து விரும்புகிறோம். விவசாயி சின்னத்துக்கிட்டே வாக்கு செலுத்தணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா உங்கள்கிட்ட தரமான கொள்கைகள் இருக்குது, தத்துவம் இருக்குதுன்றத சராசரியாக படிக்காத ஒரு பாமர மக்கள், கிராமத்தில் இருக்கிற எளிய மக்கள் கூட தெளிவான முடிவில் இருக்கிறாங்கன்னே. மக்கள் எல்லாமே நல்லா சிந்திக்கிறாங்க. இந்த 1500 வாங்கினாலுமே கூட உங்களுக்குதே வாக்கு செலுத்துவோன்றத உறுதியாக இருக்கிறாங்க. நம்ம வேட்பாளருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுன்னே. உண்மையிலே நல்ல வரவேற்பு இருக்குது. இன்னொன்று அண்ணனுடைய முகச்சாயலில் இருக்கிறதுனால பெரிய வரவேற்பு இருக்குதுன்னே. வேட்பாளர் ஒருத்தர் கூட விட்டு வைக்காம வீடு வீடா போய் நேரடியா சந்திச்சாருங்கிறத நீங்க கவனிச்சீங்க? ஆமாண்ணே, அவரு அதான் சொல்ற. இன்னொன்னு ஒவ்வொரு வீட்லயுமே அந்த இருக்கிற எல்லாருமே அந்த வேட்பாளர் தானே. எப்படி சொல்றது, அண்ணன் ஒவ்வொருத்தருமே நேரடியா போய் சந்திச்சு அவங்கள வாக்கு கேட்டாரு அப்படின்னா அவர் ஒவ்வொருத்தரையும் நம்ம வீட்டு பிள்ளையா பார்த்து அந்த வீட்டோட பிள்ளையாவே மாறிட்டாரு. அவர் நம்ம வேட்பாளரு அந்த வீட்டோட பிள்ளையாவே மாறிட்டாரு. அவர் யாரு என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவரு வக்கீல், அந்த மாதிரி இதே இல்ல. சிம்பிளா நாங்க வீட்டுல போறோம், நாங்க கூட சங்கடப்பட்டுக்கிட்டு ஐயா நீங்க கூட இங்க சாப்பிடுங்க ஏன் சொல்லி ஒரு பெரிய கடையை காமிச்சு நாங்க 2 இட்லி சாப்பிட ரோட்டு கடைக்கு போறோம், எங்களோட தோல்ல கையை போட்டு தம்பி நீங்க எங்க சாப்பிடுறீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லி எங்களோட ரோட்டு கடைக்கு சாப்பிடுறாரு. இத்தனை ஒரு படிச்ச ப்ரொஃபஸரு, ஒரு கலை அந்த பந்தா எதுவுமே இல்லைண்ணே அவர்கிட்ட. இல்ல, ரொம்ப எளிமையான ஒருத்தரா இருக்கிறாரு. மற்ற எந்த ஒரு வேட்பாளர்கிட்டயுமே அந்த நீங்க பார்க்க முடியாது.
இல்ல நம்மளுடைய வேட்பாளர் 234 பேருமே எதுவுமே பின்புலம் கொண்டவங்க தான் நம்ம குற்றப்பின்னணி இல்லாத 234 தொகுதியிலுமே குற்றப்பின்னணி இல்லாத ஒரே வேட்பாளர்கள் இருந்தன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே. நம்ம வீடு வீடா போய் பார்த்தோம்ன்றது வந்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இல்லைனே. வீடு வீடா போய் பார்க்குற கட்சி தான் நம்ம கட்சியே. ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிறது தான். இல்ல நம்ம கூட போட்டிக்கு நிற்கக்கூடிய மீதி பேரு வந்து வெறும் ஆட்டோ மட்டும் ஓட்டி விட்டாங்க அப்படிங்கிறப்ப நாம மட்டும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வெயில் நின்று வெயில் கொப்பளம் சூட்டு கொப்பளம் சூடு தாங்க முடியாம இளநியை குடிச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு கலப்பணி தேர்தல் முடிஞ்ச 3 நாள் பாத்தீங்கன்னா 2 நாளா தொடர்ந்து தூங்கினேன் அப்படிங்கிற உழைப்பெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படிங்கிறப்ப நம்ம கஷ்டப்படுறோம், அவங்க எல்லாம் சாதாரணமா இருக்காங்களேங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனா உழைப்புக்கு உண்டான ஊதியம் எப்பயுமே கிடைக்கும்னு. எப்பயுமே உழைப்பு வந்து வீண் போகாது. நம்ம காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, மக்களை வந்து 1000-500 தூக்கி எறிஞ்சு எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையுமே எங்களுடைய கொள்கை பிடிச்சிருக்குதா, தத்துவம் பிடிச்சிருக்குதா, பிடிச்சிருந்தா வாக்கு செலுத்துங்கன்னு மட்டும்தானே சொல்லி வாக்கு கேட்டான். எங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லி யாரையும் நாங்க வாக்கு கேட்கவே இல்லை. நம்ம வேட்பாளரும் அப்படி யார்ட்டையுமே கேட்கல. எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும்னு சொல்லி கேட்கல. எங்களுடைய கொள்கை கோட்பாடு எங்க தத்துவம், இந்த தொகுதிக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லித்தான் நம்ம வாக்கு. அதே மாதிரி இந்த முறை வேட்பாளர் கையிலேயே நிதியை கொடுத்தவங்க எண்ணிக்கை நிறைய இருந்துச்சு. அதோட அதிகமா இருந்துச்சு. நாங்க போன இடத்துல ஏகப்பட்ட நிதிகளை வந்து மக்கள் கொடுத்தாங்க. எப்பவுமே வாக்குக்கு வந்து வேட்பாளர் பணம் கொடுக்கறது போக பல இடங்கள்ல தேர்தல் ஆணையத்தில் இருந்தவங்களே புகைப்படம் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் அப்படின்னானே, இப்படி கொடுக்கும்போது ஒரு வாங்கினாருன்னா வேட்பாளர் கொடுக்குறாரா இல்லை அவர் கொடுக்குறது தெரியாம போயிருந்து சொல்லி சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் பண்ணி பார்த்தவங்களே புகைப்படத்தை எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இருக்கிறது பல இடங்கள்ல வந்து தேர்தல் அதிகாரிகளே சொன்னதுன்னே, எத்தனையோ தேர்தலுக்கு நாங்க வந்து பணி செஞ்சிருக்கிறோம்யா, இந்த மாதிரியான ஒரு இதை வந்து இப்பதான் பாக்குறோம்னு சொல்லி தேர்தல் பணியில இருந்த அதிகாரிகளே பல பேர் பார்த்தோம். இது ஒரு பெரிய மாற்றம் இல்ல. எல்லாருமே யாரா காசு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து போட்டதுக்கு நடுவுல காசை கொடுத்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கங்க, சாப்பாடு சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா நம்மளுடைய பிரச்சாரம் இந்த வீரியங்களை கேட்டு வர்ற 18 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைகளை காட்டும்னே, சின்ன சின்ன குழந்தைய அந்த உண்டியல் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கும் போதுனே அதுல இருக்கிற ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம செய்யற அரசியல் வந்து அந்த பிள்ளைகளுக்கு தான். அப்ப வந்து நம்ம சரியான பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம கட்சி பயணிக்குது, நம்ம சரியான தலைவனத்தை பின்தொடர்ந்து போறோம். அண்ணே சொன்ன மாதிரி நாங்க வந்து சீமான் அண்ணன் பின்னாடி நிக்கல, எல்லாருமே சீமான் கூட நிக்கிறோம். அண்ணனுமே அதை விரும்ப மாட்டாரு, என் பின்னாடி நிக்காதீங்கடா, என் கூட நில்லுங்கடான்னு சொல்லுவாரு. எல்லாருமே வேட்பாளருங்கிறது வேற, இங்க களத்தை இறங்கி நிக்கிற பிள்ளை வேற இல்ல, அன்னை சீமான் வேற, அப்படி கிடையாது. ஆனா அங்க இருந்து இங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போற ஒரு சின்ன பொருளை முத கொண்டு எல்லாத்துக்குமே சரிசம அதிகாரம், அந்த மாதிரியான ரொம்ப எளிமையான ஒரு கட்சி. இப்ப உங்களுடைய வாக்குச்சாவடி முகவராக உங்களுடைய வாக்குச்சாவடி நீங்க இருந்தீங்களா? 100 ஆமாண்ணே இருந்தேன். அப்படிங்கிற கசப்பான அனுபவங்கள் என்ன ஒரு ஏதாச்சும் அனுபவம்? இல்லண்ணே, தேர்தல் நல்லபடியா நடந்துச்சு, அதெல்லாம் எதுவும் குழப்பம் இல்லை, நல்லபடியாவே நடந்துச்சு. மத்த நம்ம ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் இல்லை. ஆனா மக்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு சிலதெல்லாம் தெரியுதுனே, வந்து ஒரு 6 வாரமா வந்து வாக்கு செலுத்தி செஞ்சு போறாங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கறாங்க, அது நிச்சயமா தெரியுது. அது கண்டிப்பா வந்து மாற்றத்துக்கான அரசியல் தானே. நாம் தமிழர் நிச்சயமா ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே சரித்திரம் நிச்சயம் படைக்கும். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எங்கனாலதான் வாக்கு சதவீதம் 85% கூடி இருக்கு, போன தடவை 72% தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யாருனே வந்து உங்ககிட்ட அப்படி சொன்னாங்க? இல்ல 85% வாக்கு பதிவாயிருக்குங்கிறது அதிகாரப்பூர்வமான ஒரு இது. சரி, அது வந்து தாவேக்கால இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு விஜய் வந்ததுனாலதான் 85% வாக்கு கூடிருச்சு, போன தடவை 72% ஆயிருச்சுங்கிறாங்க அப்படின்னு. அது உங்களுடைய கருத்து என்ன? ஆனா 12th 1200 மார்க்குக்கு 600 எடுத்தீங்கன்னா பெருசானே இல்ல? இப்ப 600 எக்ஸாம் எழுதுறீங்க, போன தடவை 1200 எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இந்த தடவை 600 தானே எக்ஸாம் எழுதிருக்கீங்க. 2021 தேர்தலில் வாக்காளர் சதவீதம் கிட்டத்தட்ட 6.5 கோடி. ஆமா, 6.5 கோடியில வாக்குப்பதிவு அப்ப நீங்க கம்பேர் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 கோடி சம்திங் தான். அப்ப ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல 100% நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா போன தடவை வந்து வெறும் 20 லட்சம் வாக்காளர்கள் தான் அதிகமாயிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க. எஸ்ஐஆர்ல நீக்கம் பண்ணது எல்லாமே போக புது வாக்காளர்கள் 20 லட்சம் பேர் எக்ஸ்டன் ஆயிருக்கிறாங்க. இதை நீங்க பெர்சன்டேஜ் கணக்கா பாத்தீங்கன்னா போன தடவை வாக்குற பதிவுக்கு இந்த தடவை வாக்கு பெர்சன்டேஜ் கணக்குன்னு போட்டீங்கன்னா அதிகம் தான். ஆனா உண்மையில அந்த கால்குலேட் பண்ணி பாருங்க, போன தடவை இருந்த வாக்காளர்கள் எத்தனை பேர், இந்த தடவை போட்ட வாக்காளர் இவர் 20 லட்சம் பேர். 20 லட்சம் இது புது வாக்காளர்கள். எப்பவுமே எல்லா தேர்தலுமே புது வாக்காளர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும் எங்கனாலதான் அப்படின்றது? அப்போ 20 லட்சம் வாக்கு தான் உங்களோட வாக்கா? அதாவது அதிகமா எங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னீங்களே, உங்களோட வாக்கா? அப்ப அதாவது இப்ப 75% போன தடவை ஆச்சு,
இப்ப இந்த அது 1200 நீங்க பரிசு எழுதும் போது 599 வாங்குனீங்க. இந்த தடவை நான் 600க்கு எக்ஸாம் எழுதி அதே 599 வாங்கியிருக்கேன். இதுதானே பெருவாரி. 1200க்கு நான் எக்ஸாம் எழுதிட்டு 599 நான் 590, நீங்களும் 599 நான் எப்படி போன தடவை பதிவானதுதான் நம்ம கணக்குல வச்சுக்கிறோம். அதனால பெர்சன்டேஜ் கணக்கு பார்க்க கூடாது. இப்ப கணக்கு பாத்தீங்கன்னா இது 50%. 1200க்கு எழுதுன உங்களுக்கு அது 50%, 600க்கு எழுதுன எனக்கு 99%. அப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் மூலியமா நீக்கப்பட்டவங்களோட போக புதுசா சேர்த்தவங்களோட சேர்க்கும்போது வாக்காளர் எண்ணிக்கை வந்து 6.5 கோடி 6.30 லட்சத்துல 6 கோடியே 30 லட்சத்துல இருந்து இப்ப 5.60 லட்சம் வரைக்கும் குறைஞ்சிருக்குங்கிறப்ப அப்ப வித்தியாசம் 20 லட்சம் தான். புதுசா சேர்க்கப்பட்டவங்க 20 லட்சம், எண்ணிக்கையில 20 லட்சம் தான். ஓகே ஓகே. அப்ப அந்த ஒருவேளை வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னா அப்ப மொத்தத்துக்கே வந்து 20 லட்சம் வாக்காளர் தான். 20 லட்சம் பேர் கூடல, அது புது வாக்காளர்கள் எல்லா தேர்தலுக்குமே வரத்தான் செய்வாங்க. இதனால வந்து யாரும் பெருவாரியா வந்து வாக்கு செலுத்தல. பெர்சன்டேஜ் கணக்கு பார்க்க போனா அப்ப புதுசா வந்தவங்க பூரா எங்கனாலே வாக்கு சதவீதம் கூடி இருக்குது அப்படின்னா அந்த 20 லட்சம் உங்க வாக்கா அப்படி எங்கனாலே கூடி இருக்குன்னு சொல்றவங்களோட வாக்கு 20 லட்சம் தானா அப்படிங்கிறத. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, சீமான் அவர்கள் வந்து பஞ்சம நில மீட்புன்னு ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்காரு, மலை மேல மாடு ஏற்றதுக்கு ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்காரு, கல் இறக்கிற போராட்டம் முன்னெடுத்திருக்காரு, இதே மாதிரி பல இடங்கள்ல பொதுமக்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் போராட்டத்துக்கு முன்னெடுத்திருக்காரு, ஆசிரியரோட பிரச்சனைகளுக்கு போய் நின்றுருக்காரு, செவிலியர்களோட பிரச்சனைக்கு போய் நின்றுருக்காரு. இப்படி வேலை வாய்ப்புகள் இவங்க பிரச்சனைக்கெல்லாம் அண்ணன் ஆதரவு கொடுத்திருக்காருங்கிற பட்சத்துல அந்த துறை சார்ந்த அந்த நிறுவனம் சார்ந்தவர்களுடைய ஆதரவு சீமான் அவனுக்கு நிச்சயமா இருக்கும். ஏன் பின்னாடி அனைத்து பிரச்சனைக்குமே நம்ம கூட களத்துல நிக்கிறது யாரோ அவங்க பின்னாடிதான் மக்கள் வந்து பெருவாரியா போவாங்க. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சினாலதான் இத்தனை போராட்டங்களுமே நடந்தது. வந்து இப்ப ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி இவங்களால வந்த பிரச்சனை தான். ஒண்ணு இப்ப ஆளுங்கட்சி வந்து அதை நான் சரி பண்றேன், உங்களுக்கு அதை சரி நிவர்த்தி பண்றேன்னு சொல்லி அவங்க களத்துக்கு வந்திருக்கணும், வரல. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் வந்து நாங்க அந்த ஏதோ தப்பு நடந்ததோ நாங்க சரி பண்றோம் அவங்களும் சொல்லல, இல்ல மக்களோட இறங்கியும் போராடல. அதே சென்னையிலேயும் இந்த செவிலியர் போராட்டம், நம்ம மருத்துவர் இவங்க போராட்டம், டீச்சர்ஸ் போராட்டம், அப்புறம் நம்ம இந்த சத்துணவு அமைப்பாளர்கள் இருக்கிறாங்களா அவங்க போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம் எல்லாமே சென்னையில தான் நடந்துச்சு. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தலைவர் அண்ணன் கூட அதே சென்னையில தான் நடக்குது, வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கல. அது நம்ம அவரை குறை சொல்ல விரும்பல, அவர் வந்து ஆரம்பிச்சு ஒரு பணக்கார இதிலே இருந்தவர் அப்படியே இருக்கட்டும் அவருடைய. ஆனா இவர் அண்ணன் வந்து களத்துல இறங்கி இல்லாத எல்லாத்துக்குமே முழு ஆதரவா இருக்கிறாரு. அதனால அவங்களுடைய வாக்கு பூராமே நிச்சயமா நாம் தமிழர் சீமானுக்கு தான் கண்டிப்பா விழுகும். இப்ப இதே இடத்துல சீமான் அவர்கள் களத்துல நின்னா இருந்தது கரெக்ட். ஆனா இப்ப திடீர்னு வந்து இப்ப விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு அவர் ஒரு மாற்று சக்தியா இருப்பாருன்னு நினைச்சிட்டு சீமான் அண்ணனுக்கு போடாம விஜய்க்கு போறது வாய்ப்பு இருக்கா? சீமானுக்கு அண்ணனுக்காக விழுந்த வாக்குகள் மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த புது ஓட்டர்ஸ் சொல்றீங்களா, புது ஓட்டர்ஸ் 20 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா 20 லட்சம் பேருமே அவருக்கு போட போறது இல்லை. அவங்களுமே திமுகவுல இருந்து வந்த குடும்ப பின்னணியில இருந்து வந்தவங்களா இருக்கலாம், அதிமுக குடும்ப பின்னணியில இருந்து வந்திருக்கலாம். இன்னொன்னு அண்ணன் வந்து 15 வருஷமா களத்துல இருக்கிறாரு. அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது 8வது படிச்ச பசங்க இன்னைக்கு வந்து ஓட்டர்ஸா இருப்பாங்க. அவங்க நிச்சயமா நாம் தமிழருக்கு தான் போடுவாங்க. நமக்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற ஒவ்வொரு ஓட்டுமே தத்துவத்துக்கு விழுகிற வாக்கு, சினிமாவில் பார்த்துட்டு கைதட்டி விழுகிற வாக்கு இல்லை. ஏன் நானுமே நான் ஒரு தீவிரமான விஜய் ரசிகன் தான், இல்லைன்னு சொல்ல. இன்னைக்குமே ஜனநாயகன் படம் தேட்டர் ரிலீஸ் ஆனால் இப்போ வரைக்கும் இதில் வந்திருக்கு, நான் போய் பார்க்கல. தேட்டரில் படம் வந்தால் போவோம், பார்ப்போம், விசைடிப்போம், கைதட்டுவோம், கொண்டாடுவோம். தத்துவம் என்ன, இவர் அண்ணன் விஜயை வந்து இறங்கி மக்களுக்காக செஞ்ச போராட்டம் என்ன, எல்லாத்தையுமே மக்கள் சிந்திச்சு பார்ப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் திரைப்பிரபலத்தை நம்பி பின்னாடி போகிற மாதிரியான மனநிலையே இல்லை. படிப்பறிவில் நம்ம வளர்ந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கையில் செல்லு இருக்குது, எல்லாமே அதில் பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் சமுதாயம் அறிவுல முன்னேறி இருக்குது, கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போகும். வெறும் திரைப்பிரபலத்தை மட்டுமே நம்பாது. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ஆனா இதே சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் தானே இன்னைக்கு தற்கொலை பட்டம் வாங்கியிருக்காங்க படிக்காமலே. இப்ப தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அதுக்காக வருத்தப்படுவாங்க, நிச்சயமா வருத்தப்படுவாங்க. இப்ப நம்மளுமே இந்த சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நம்ம நாம் தமிழர் கட்சி கொடியை கூட போட்டு சில பசங்க போட்டு மிதிச்சிட்டாங்க. அப்பயுமே நமக்கு தலைமை உத்தரவுன்னா அந்த பசங்களை அடிக்க கூட செய்யக்கூடிய சத்தம் போடுறாங்க. அந்த பிள்ளைக்கும் சேர்த்தே நம்ம அரசியல் பண்றோம். அவங்கள வந்து திருத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு போறதுதான் நம்மளோட வழியேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த பசங்களை திருத்தி இதே ஒரு மத்த கட்சி கொடி அந்த மாதிரி செஞ்சிருந்தா அந்த பசங்களோட வாழ்க்கையை வீணா போயிருக்கும், அடிதடியா இருக்கும், ஒரு எஃப்ஐஆர் இருக்கும், வாழ்க்கையை வீணா போயிருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு பண்பட்ட கட்சிங்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். அதுகளையும் திருத்தி ஒரு நல்வழிக்கு கொண்டு வரணும்ன்றதுனால நல்வழி கொண்டு வந்துட்டாங்க. கடைசி அந்த பசங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் ஜெயிக்கும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இந்த கட்சி கடைசி வரைக்கும் அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் இந்த கட்சி. நீங்க சொல்லக்கூடிய பதில் தான் நான் கொஞ்சம் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்க்கும்போது சிந்திக்கிறவெல்லாம் சீமான் பக்கம் தான் நிற்பான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மை தானே, அப்படித்தானே எடுத்துக்கிறணும். சிந்திக்கிறவங்க மட்டும்தான் சீமான் பக்கம் நிற்பாங்க. எதையுமே சிந்திக்க தேவையில்லை.
அதான் மாற்றம் வேணும். எதுல இருந்து மாற்றம்? 1000 கொடுக்குறவர் 2000 கொடுக்குறவர் 2500 கொடுக்குறவர், இது மாற்றமா? கல்வி மருத்துவம் இலவசம், அதுவே மாற்றம். அடிப்படை கல்வி மருத்துவம் இது இலவசமா தருவேன், இதுவே மாற்றம். தூய குடிநீர் காற்று இலவசம், இதுவே மாற்றம். 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், 2500 கொடுக்குறேன், உனக்கு 10,000 கொடுக்குறேன், அதுல மாற்றம். அந்த 10,000 வீட்டில் உட்காந்துக்கிட்டே எங்க அக்கா தங்கச்சி என் பிள்ளைகளோ நானும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு மரியாதையான வாழ்க்கையை உண்டு பண்றதே மாற்றம். அடிப்படை அரசியல் தலையில் மாற்றம். அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து சும்மா கட்டடத்தை சொல்லிவிட்டு பெயிண்ட் அடிக்க வந்தது இல்லை, இடிச்சு புதுசா எழுப்பணும். அதை வந்து பிள்ளைய புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. இப்ப இருக்கிற பிள்ளைய புரிஞ்சுக்க நேரம் இருக்கும். அதுல வந்து தற்கொலை சொல்றது வந்து எனக்கு மனதார கஷ்டமா இருக்குது. ஆனா தற்கொலை பட்டம் வாங்கிட்டாங்க, சீக்கிரமே நாம் தமிழர் தம்பியல்ற பட்டத்துக்கு வந்துருவாங்க. நம்ம பிள்ளைய தானே, நம்ம தான் பண்படுத்தி அரசியலுக்கு கொண்டு வரணும். நம்ம பிள்ளைய தானே, சரி கொண்டு வந்துருவோம். ரொம்ப பொறுமையா கேள்வி இருக்கலாம் பதில் கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. இன்னொரு காணொலியில் திரும்ப சந்திக்கலாம். நன்றிண்ணே.